பயம்தான் உன்னை தடுத்து நிறுத்துகின்றது. நம்பிக்கை உன்னை முன்னேற்றக்கூடிய சக்தி. அதனால் தான் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்று சொல்கின்றேன். வாழ்க்கையின் மீதான பயத்தை இப்பொழுதே விட்டுவிடு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நான் பிறர் மூலமாக உன்னை தேடி அனுப்பி வைப்பேன். மிக பெரிய உதவியை பெற்று எனக்கு சிறிது நேரத்தில் நன்றி சொல்லப் போகின்றாய். நேர்மை எப்பொழுதும் காலத்தை வெல்லும். ஒளி காண வேண்டும் என்றால் இருளை கடந்துதான் வந்தாக வேண்டும். மாற்றத்தை எதிர்பார்க்கின்றாய் என்றால் நீயும் மாற வேண்டும். மனம்தான் முதன்மை, உடல் பின்வந்து சரி செய்து கொள்கின்றது. மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் தானாக ஆரோக்கியமாகிவிடும். மனதில் குறை இருந்தால் உடலும் கெட்டுவிடும். ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிதாக தொடங்குகின்றது என்று நினைத்து பழையதை முடித்துவிடு. பழையதை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பதால் இருக்கக்கூடிய நாட்களையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள். நடந்தது நடந்து முடிந்து விட்டது. அதிலிருந்து கடந்து வந்தால்தான் மனதை தேற்றி கொள்ள முடியும், வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும். வாழ்ந்த நாட்கள் முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். உன்னை நீ நேசிக்க தெரிந்தால்தான் உன் வாழ்க்கை அழகாகும். உன்னையே நீ வெறுத்தால், உன் வாழ்க்கையை நீ வெறுத்தால் எப்படி அது அழகாகும் என்று நீ நினைக்கின்றாய்? ஒரே ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி, அதுதான் நம்பிக்கை. உன் மீது நீ அதிகளவு நம்பிக்கை கொண்டு, இந்த பாபாவின் மீதும் அதிகளவு நம்பிக்கை வைத்து நீ வழிபட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை வளமாகிவிடும். உன் ஆசையை சிறிது எளிமைப்படுத்தினால் அது இனிமையானதாக மாறும். சிரிப்பு என்பது நோய்களுக்கான மருந்து. அவ்வப்பொழுது நீ சிரித்து கொண்டு இரு, மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள நீ முதலில் முற்படு. எந்த தவறுமே நம்மை அழித்து விடாது, அது நம்மை கட்டி எழுப்பதான் செய்கின்றது. யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ உன்னை முதலில் மதிக்க தொடங்கு. பிறர் தானாக மதிப்பார்கள். பிறர் அப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்றம் அவர்களிடத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படும் நீ அதை ஏன் உனக்குள் இருந்து நீ தொடங்கக்கூடாது என்று யோசித்துப்பார். உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வர வேண்டும். பிறரிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து அதை வரவழைப்பது என்பது கடினமான ஒன்று. ஆனால் அவர்கள் மாற வேண்டுமென்றால் நீ மாறினால் அவர்கள் தானாக மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறரை திருத்துவதோ மாற்றுவதோ, பிறரின் மனதிற்குள் உன்னை பற்றி நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதோ முதலில் வீணான செயல் என்றுதான் நான் சொல்வேன். பிறருடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர்களுடைய செயல்களை மாற்ற முயற்சிக்காதே. உன்னுடைய கிடைத்திருக்கின்ற இந்த அரிய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதில் கவனத்தை வை. உனக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் தானாக நேரம் வரும்பொழுது கிடைக்கும் என்று நம்பு. எவ்வளவுதான் போராடினாலும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது. எதுவுமே போராடவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்கள் தானாக கரம் வந்து சேரும். இதற்கு அர்த்தம் என்ன? நமக்கானது, நமக்காக படைக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை நம்மை வந்து சேர்ந்தே தீரும் என்பதுதான். அது நீ போராடினாலும் சரி, போராட விட்டாலும் சரி. நல்ல எண்ணங்களோடு தினம்தோறும் நல்ல செயல்களை செய். உனக்கு தேவையான உதவி கிடைக்கும்.